வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்முடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு சின்ன Q&A செஷன் ரிலேட்டட் டு தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதில் என்ன கேட்கணும் ஒரு நண்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் எனஃப் ஆர் கேன் வி கோ த்ரூ வித் த சப்ஜெக்ட் வைஸ் வித் சிலபஸ் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷனில் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வைஸ் படித்தா போதுமா, இல்லை சப்ஜெக்ட் வைஸ் போய் எல்லாம் பார்க்கணுமா சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு கோர் பேப்பர்ஸ் தனியாக, அலர்ட் பேப்பர்ஸ் தனியாக, அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கேட்பாங்கன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அதோட அதிகமாக கூட கேட்கலாம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் நம்ம சிலபஸ் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டில் உள்ள ஒவ்வொரு யூனிட் வைஸ் நம்ம கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ண முடியும். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ வித் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆல் யூனிட்ஸ். ஆல் தி பெஸ்ட். அதே லைனில் பார்க்கும்போது ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, ஐ டோன்ட் ஹாவ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், வித்தவுட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்ஃபார்மும் இங்கே படிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அட்மிஷன் டைமில் எலிஜிபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வேறு யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, வேறு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து பிஃபார்ம் முடிச்சு எம்ஃபார்முக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எலிஜிபிலிட்டி வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ஃபார்மெட் நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். பட் நம்ம சேம் யூனிவர்சிட்டிலே படிக்கும்போது கண்டினியூ பண்ணும்போது அது அந்தளவுக்கு நெசசரி இப்போதைக்கு இருக்காது. அதுக்கு பிறகு கன்சர்ன் லெட்டர் ஏதாவது வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்இயில் ஒரு டைம் ஒரு ரெக்வஸ்ட்டு இல்லை பெர்மிஷன் லெட்டர் மாதிரி கேட்டுருங்க. ஸோ அதை கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்காக வேண்டி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எம்ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய மாடல் பேப்பர் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் ஆல்ரெடி நமக்கு 2-3 பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம வீடியோவில். அது நம்ம லிங்க் ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாகவே மாடல் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். அதில் கூகுள் ஃபார்மும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எடுத்து எழுதி பார்த்துக்கலாம். ஆன்சரோடு இருக்கும். ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் அதிலே கொடுத்துருப்போம். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டுக்காங்க நண்பர்கள். நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அது டவுன்லோட் பண்ணி எடுத்து அது கூட நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த காப்பியையும் நம்ம ஒரு காப்பி வச்சு கொரியர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொரியர் பண்ண சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். சேஃபர் சைடு நீங்கள் கொரியர் பண்ணுறது பெஸ்ட்டு. இனிமேல் ஒரு டைம் நம்ம ஃபுல்லாக தரவாக லாஸ்ட் இயர் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்ட்டு கேட்டு அதுபோக நோட்டிஃபிகேஷனும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். பெட்டர் யூ கேன் சென்ட் த அப்ளிகேஷன் டு தி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.